ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஷாப்பிங் அண்ட் ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, காயத்ரி அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் நான் போத்தீஸ்லேருந்து வாங்கின ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அதை பார்த்துட்டு என்கிட்ட சுடிதார் கட்டிங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. கிட்டத்தட்ட 1 மந்த் ஆகிருச்சு. இந்த ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நான் மிச்ச வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணாமல் 1 மந்த் கேப் எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இதுதான் உங்களோட சுடிதார் டாப் பீஸ் அப்படின்னா இது போல் ஆப்போசிட் சைடில் மடித்து போட்டுருங்க. இனி உங்கள் சுடிதார் டாப்போட லெங்க்த்துக்கு ஏற்றது போல் எவ்வளோ லெங்க்த்து தேவையோ அதுக்கு ஏற்றது போல் இன்னொரு சைடு டாப் டு பாட்டம் மடித்து போட்டுருங்க. அப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடும் கிடச்சிரும், பேக் சைடும் கிடச்சிரும். உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்போவுமே டாப்புக்கு கட் பண்ணும்போது ஓப்பன் சைடு நமக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கணும். அந்த க்ளோஸ்டாக இருக்கு இல்லையா, அது நம்ம சைடில் இருக்கணும், நம்ம இருக்கிற சைடில் இருக்கணும். அது போல் தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். நீங்கள் பார்த்தா தெரியும், க்ளோஸ் பண்ணுற சைடு நம்ம சைடு இருக்கணும், ஓப்பன் பண்ணுற சைடு ஆப்போசிட் சைடில் இருக்கணும். இப்போது சுடிதார் டாப்போட கிளாத் நீங்கள் பார்த்தாலும் தெரியும். பார்த்தீங்க இல்லையா, க்ளோஸ் பண்ணியிருக்கிற சைடு நம்ம சைடில் இருக்கிறது, ஓப்பனாக இருக்கிற சைடு ஆப்போசிட் சைடில் இருக்கணும். ஓப்பன் சைடு பார்த்தீங்கன்னா 4 பீசஸ் தெரியும், பட் க்ளோஸ்டாக இருக்கிற சைடு 2 பீசஸ் மாதிரி இருக்கும். அது ஏன்னா ஃப்ரண்ட் இருக்கிற பார்ட்டு ஒன்று, இன்னொன்று பேக் சைடுக்கு வர ஒரு பார்ட்டு ஒன்று. அதுபோல் இப்போது இந்த ஒரு சுடிதார் பார்த்திங்கன்னா நானே தைச்சது. இந்த ஆரி ஒர்க்கு கூட நான் தான் போட்டிருந்தேன். இந்த லேஸ் எல்லாம் கொடுத்து, இந்த லேஸ் அந்த ஆரி ஒர்க் சென்டரில் இருக்கிற கலரில் தான் துப்பட்டா அண்டு பேண்ட்டு வந்திருக்குது. இந்த சுடிதார் போட்டு ஒரு ஃபோட்டோ நான் இங்கே சைடில் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். இப்படி என்னோடய ட்ரெஸ்ஸை நானே டிசைன் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு கைத்தொழில் தெரிஞ்சிருக்கணும், அது நல்லது. இப்போது சுடிதார் டாப் கட்டிங்க்கு நம்ம எப்படி மார்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். இது ரொம்பவே ஈஸியான மெத்தடில் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது போல் ஆல்ரெடி உங்ககிட்ட ரொம்பவே பர்ஃபெக்டான ஒரு சைஸில் ஒரு குர்த்தி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த சுடிதார் டாப்பை இது போல் போட்டுக்கோங்க. ஓப்பன் இருக்கிற சைடு ஆப்போசிட் சைடு இருக்கிறது போல் பார்த்துக்கோங்க. கரெக்டாக எல்லாம் சைஸாக வச்சுட்டு இந்த டாப்பில் இருக்கு இல்லையா, நெக்குக்கு மேலே இப்போ ஷோல்டர் எடுக்கிற இடத்துல, அந்த இடத்துல மட்டும் 1/2 இன்ச் தள்ளி கீழே நீங்கள் சுடிதாரை கரெக்டாக வச்சுக்கோங்க. அது எதுக்கு 1/2 இன்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டிச்சிங்காக தான். அதுக்கப்புறம் மெயினாக இருக்கிற ஷோல்டரில் இருக்கிற பிளேஸில் மார்க் பண்ணிக்கோங்க. ஆர்ம் ஹோல் அந்த ஏரியாவில் மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணும்போது சுடிதாரை கரெக்டாக இழுத்து வச்சுக்கோங்க. சுருங்கியெல்லாம் போகாமல் கரெக்ட் சைஸுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறமா இந்த சைடில் இருக்கிற ஸ்டிச்சையும் அப்படியே கண்டினியூ பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறமா சுடிதாரில் சைடு ஸ்லிட் இருக்கு இல்லையா, ஓப்பன் ஏரியா, அதுலேயும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க சைடு. அப்புறமா ஸ்லிட்லேருந்து கீழே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது போல் தான் இருக்கும், அதையுமே ஸ்ட்ரெயிட்டாக ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ ட்ரா பண்ணி எடுக்கிறது எதுன்னா, நம்ம சுடிதார் டாப்போட கரெக்ட் சைஸ். பட் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா கிளாத் வேணும். ஸோ நம்ம இப்போ கரெக்ட் சைஸ் ட்ரா பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா அந்த கரெக்ட் சைஸ்லேருந்து எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சஸ் நம்ம எடுத்து ட்ரா பண்ண போகிறோம். நெக்குக்கு பார்த்திங்கன்னா நான் வி ஷேப்பே தான் கொடுக்குறேன். ஏன்னா நான் ஷார்ட்டாக இருக்கிறனால வி ஷேப் போட்டால் கொஞ்சம் கூட நம்ம ஹைட்டு இருக்கிறது போல் ஒரு இல்யூஷன் க்ரியேட் பண்ணும். ஸோ அந்த வி நெக் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்புறமா பேக் நெக்கையும் நம்ம இது போல் கீழே இருக்கிறது இல்லையா கிளாத்து, அதில் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நாம் சைடு ட்ரா பண்ணி எடுத்துட்டோம். மிச்சப்படி நெக்கு, ஷோல்டர், ஆர்ம் ஹோல் இதெல்லாம் மார்க் பண்ணி எடுத்துருக்குறோம். பட் நம்ம ட்ரா பண்ணலை இல்லையா, இப்போ நம்ம ட்ரா பண்ண போகிறோம். எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத காட்டுறேன். ஃபஸ்ட்டு நாம் ஆர்ம் ஹோலுக்கு ட்ரா பண்ணிடுவோம். அது எப்படின்னா, நெக் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து ஷோல்டர் நம்ம ட்ரா பண்ணி வச்சுருக்கிறது வரைக்கும் மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் எவ்வளோ இன்ச்சஸ் வருது அப்படின்னு பார்த்தா 6.5 இன்ச்சஸ் வருது. அதே அளவுக்கு நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு இந்த ஆர்ம் ஹோலுக்கு பக்கத்தில் வரைக்கும் நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போடணும். போட்டுட்டு அது ஒரு எல் ஷேப்பில் நம்ம ட்ரா பண்ணி எடுக்கணும். ஃபஸ்ட்டு
ட்ரா பண்ணி எடுத்துட்டு ஆர்ம் ஹோலுக்கு கர்வ் இருக்குல்ல, இல்லைனா உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்டில் வரும்னா ஃப்ரீ ஹேண்ட்லேயே ட்ரா பண்ணலாம். நான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஆர்ம் ஹோல் கர்வ் ஸ்கேல் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன். இது போல் எல் ஷேப் போட்டுட்டு ஃப்ரீ ஹேண்டில் கூட நீங்கள் அழகாக ட்ரா பண்ணி எடுக்கலாம். இல்லைனா இது போல் ஸ்கேல் இருந்தது அப்படின்னா இது போல் ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு ஆர்ம் ஹோல் கிடச்சிருச்சு. இனி நாம் நெக் அண்ட் ஷோல்டர் தான் மார்க் பண்ண வேண்டி இருக்குது. வீனக்காக இருக்கிறதுனால நான் 7 இன்ச்சஸ் எடுத்துருக்கிறேன். இங்கே 7.5 காட்டும். அது ஏன்னா ஸ்டிச்சிங்க்கு 1/2 இன்ச் போக 7 இன்ச்சஸ் வரும். ரொம்ப லாங்காக தெரியாது, ஏன்னா எண்ட் ஆகிற இடத்துல கொஞ்சம் ஒல்லியாக தானே இருக்கும் வீநெக்கு, அதனால் ரொம்ப அசிங்கமாக இருக்காது, நீட்டாக இருக்கும். நெக்கு வித்து 3 எடுத்துக்கிறேன். ஷோல்டரோட லெங்த் வந்து 3.5 எனக்கு நான் எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி அளவு டாப்பு வச்சு மார்க் பண்ணினது தான். ஸோ நம்ம ட்ரா பண்ணினா மட்டும் போதுமானது. ஆனாலும் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தான் நான் இது போல் டேப் யூஸ் பண்ணுறது. நீங்களும் இது போல் டேப்பு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஃப்ரண்ட் நெக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்டில் நம்ம வி நெக்கு தானே ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரண்டில் மட்டும் இப்போதைக்கு வி நெக் ட்ரா பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம ஷோல்டர் பீஸ் கட் பண்ணதுக்கப்புறமா பேக்கில் இருக்கிற யூனெக்கு ட்ரா பண்ணி எடுத்துடலாம். இப்போது நமக்கு கரெக்ட் சைஸ் கிடச்சிருக்கு. ஸ்டிச் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் இல்லையா, ஸோ அதுக்காக தான் ஆர்ம் ஹோல் கிட்ட எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சில் ஒரு ட்ராயிங் பண்ணுறேன். சேம் ஷேப்பில் 1/2 இன்ச் ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஆர்ம் ஹோல் வரைக்கும் 1/2 இன்ச்சு போதும். அதுக்கப்புறம் ஹிப் ஏரியா வருது இல்லையா, அந்த ஸ்லிட்டு வரைக்கும் 1.5 இன்ச் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது காட்டன் கிளாத் வேறு, ஸோ துவைக்கும்போது கொஞ்சம் சுருங்கும். அதனால் 1.5 இன்ச் இல்லைனா எக்ஸ்ட்ரா கூட கொஞ்சம் நீங்கள் வேணால் விட்டுக்கலாம். தைக்கும்போது எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் கம்மியாக கிளாத்தை விட்டு அப்புறமா ட்ரெஸ் பத்தாமல் போச்சுன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால் முதல்லையே கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுருந்தா கூட பிரச்சனை இருக்காது. ஸ்லிட்டு வரைக்கும் நம்ம 1.5 இன்ச் எடுத்துக்கலாம். ஸ்லிட்டிலிருந்து கீழே வரைக்கும் 3/4 இன்ச் போதுமானது. ஏன்னா நம்ம மடித்து தைக்கிறதுக்கு மட்டும்தானே. ரொம்ப கிளாத்து நம்ம விட்டால் கூட மடித்து தைக்கும்போது ரொம்ப விரிஞ்சிட்ருக்கும். கரெக்ட் சைஸுக்கு வேணும் அப்படின்னா 3/4 இன்ச் தாராளமாக போதும் சைடில் மடித்து தைக்கிறதுக்கு. ஃபுல்லாக ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு ட்ரா பண்ண இடத்துல கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாரும் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு கைத்தொழில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு ஏதாச்சும் ஒரு சிச்சுவேஷனில் நமக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். வீணாக போகவே போகாது. அட்லீஸ்ட் நம்ம ட்ரெஸ்ஸை தைக்கிறதுக்கு அது யூஸ் ஆகுதில்ல. இப்போ பார்த்தீங்களா, நான் ஷோல்டரில் கட் பண்ணுறேன். இது போல் ஃபுல்லாக ட்ரா பண்ணுற இடத்துல கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இது பேலன்ஸ் இருந்த கிளாத்து. அதில் தான் இப்போது ஸ்லீவுக்கு நம்ம எடுக்க போகிறோம். ஸ்லீவுக்கு அவ்வளோ அழகாக ரொம்ப துணியை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிற துணி வச்சு அவ்வளோ அழகாக நம்ம எடுக்கலாம். என்னோடய அளவு சுடிதார் டாப் வந்து பார்த்திங்கன்னா டிஷ்யூ சில்க் கிளாத், அதனால தான் அது ஒழுங்காக உட்காரல. பிடிச்சி வச்சு தான் அதை அளவு எடுக்க வேண்டி இருக்குது. நீங்களும் உங்கள் அளவு சுடிதார் டாப்பை கரெக்டாக சைஸு வச்சா தான் உங்களுக்கு கரெக்டு அளவு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது போல் தான் நீங்கள் ட்ரா பண்ணி எடுக்கணும். ஆல்ரெடி நம்ம சுடிதார் கட் பண்ணும்போதே 4ஆக மடித்து வச்சுருக்கிறோம் இல்லையா, அதே போல் தான் இப்போ நீங்கள் ஸ்லீவுக்கு கூட 4ஆக இருக்கணும். இது ஆல்ரெடி 4ஆக இருக்குது, அதனால நான் மடித்து காட்டல. 4 பீசஸாக தான் இருக்குது. அதில் நீங்கள் உங்கள் ஸ்லீவ் அளவுக்கு இப்படி எடுத்துக்கலாம் ஈஸியாக. பாக்ஸ் போட்டு அழகாக கட் பண்ணி எடுக்கலாம். பட் பேலன்ஸ் கிளாத் இல்லை இந்த சைடு போகிறதுக்கு, அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நான் இந்த கிளாத்தில் ஸ்லீவ் எடுத்துருக்கிறேன். ஸோ தட் நமக்கு பாக்ஸ் போடுறதுக்கு கிளாத்து பத்தாது. இங்கே பாருங்கள், இது போல் தான் நீங்கள் ஸ்லீவ் ட்ரா பண்ண வேண்டி வரும். அது மட்டும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. நாம் இப்போ தைக்கிறது எந்த அளவும் எடுக்காமல் ஒரு அளவு துணியை வச்சு தான் அந்த துணியில் இருக்கிற அளவுக்கு தான் நம்ம எடுத்துருக்குறோம். ஸோ அது எடுக்கும்போது இந்த மெத்தடில் தான் நீங்கள் எடுத்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
பிகினர்ஸாக இருக்கிறப்போ அளவெடுத்து தைக்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுபோல் நீங்கள் அந்த சைடு எண்டில் ஹாஃபாக கட் பண்ணும்போது ஒரு அளவு கிடைக்கும் இல்லையா, அந்த அளவு அது எதுக்குன்னா, இப்போ டாப் அந்த ட்ரா பண்ணுறது அப்படி இருக்கணும். அப்புறம் அந்த கீழே வளைஞ்சு எடுப்போம் இல்லையா, அது அந்த மிடில் அந்த நம்ம மார்க் பண்ணினோம்லே இப்போ மிடில் அந்த இடத்துல வரும்போது கீழே அப்படி வளைச்சி வர்றது போல் இருக்கணும். அதுக்காக தான் அந்த ஒரு மார்க் பண்ணினது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு இன்னும் மேபி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நான் அதை கிளியர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, இப்போது அளவு நம்ம கரெக்டாக எடுத்துட்டோம் ஃபஸ்ட்லேயே. இப்போ எக்ஸ்ட்ரா நம்ம ட்ரா பண்ணுறது எதுக்குன்னா, நம்ம ஸ்டிச்சிங்காக தான். ஸ்டிச்சிங்க்கு நமக்கு எக்ஸ்ட்ரா வேணும் இல்லையா கிளாத்து, அதுக்காக தான். இப்போ நம்ம கட் பண்ணும்போதும் அந்த எக்ஸ்ட்ரா ட்ரா பண்ண அந்த ஏரியாவில் தான் கட் பண்ணி எடுக்கணும். அப்போ ஸ்டிச் பண்ணி வரும்போது பர்ஃபெக்டாக இருக்கும். இது போல் எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு ட்ரா பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல ஃபுல்லாக நம்ம ஸ்லீவு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது நம்ம ஸ்லீவு மேலே இருக்கிற போர்ஷனை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது டவுட் அப்படின்னா, நீங்கள் கரெக்டாக கீழே இருக்கிற போர்ஷனை ஈக்குவலாக வச்சுட்டு இப்படி மேலே நீங்கள் அளவெடுத்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு 3 இல்லைன்னா 3.5 சைஸ் வந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். ஆம்பிட்டுக்கு அந்த ஏரியாவில் 3 இல்லைன்னா 3.5 வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம், கரெக்டாக இருக்கும். இப்போது மிச்ச துணியையும் இது போல் கட் பண்ணி எடுத்துட்டா நம்ம ஸ்லீவ் ரெடி ஆகிரும். இது போல் ஸ்டிச்சிங் இல்லை கட்டிங் வீடியோஸ் எல்லாம் எனக்கு ப்ராப்பராக எடுக்க தெரியல. ட்ரைபாட் வச்சு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். புரியலை, ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும். நான் அதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நீ ஸ்டிச்சிங் வீடியோ வேணும் அப்படின்னா கூட நீங்கள் சொல்லுங்கள். நான் அதுக்கும் ஏதாவது ப்ராப்பராக செட் பண்ணி இதை ஸ்டிச் பண்ணுறது கூட நான் வீடியோ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போது இதில் லைனிங் கிளாத் வச்சு தான் தைக்க போகிறேன். ஸோ தட் அந்த லைனிங்கான கிளாத்தையும் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சுடிதார் டாப்புக்கான கிளாத்து, அதை அந்த லைனிங் மேலே வச்சு அதே அளவுக்கு ட்ரா பண்ணி எடுத்துட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்பவே சிம்பிள் தான். நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும் நான் எந்த மாதிரி ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுக்கிறேன் அப்படிங்கிறது. இப்போது ஃபுல்லாக ட்ரா பண்ணியாச்சு. இனி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணும்போது நெக்கை கட் பண்ணணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம மெயின் கிளாத்தில் கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இதை அப்படியே வச்சு தைச்சதுக்கப்புறமா அந்த லைனிங் கிளாத்தில் இருக்கிற நெக்கை நம்ம அழகாக கட் பண்ணி எடுத்துடலாம். அது இன்னும் நமக்கு ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. இப்போது லைனிங் கிளாத்தும் கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இதுதான் பார்த்திங்கன்னா பேண்ட்டோட பீஸு. அளவு பேண்ட்டு வச்சு பேண்ட் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சேம் மெத்தடில் தான் 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்டிங் சைடு வந்து நம்ம சைடு இருக்கணும், ஓப்பன் சைடு ஆப்போசிட் சைடில் இருக்கணும். இப்போ பேண்ட்டு கிளாத்தை கட் பண்ணும்போது அதே போல் நமக்கு எவ்வளோ கிளாத்து தேவையோ, இப்போ பார்த்திங்கன்னா அந்த பேண்ட்டில் ரொம்ப லெங்க்தியாக இருக்கிற ஒரு விட்த்து ரொம்ப அதிகமாக இருக்கிற அந்த சீட் ஏரியா இருக்கு இல்லையா, அதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு பாயிண்ட். ஸோ நம்ம அந்த அளவுக்கு தான் கிளாத் எடுக்கணும். அந்த அளவு எடுத்து ப்ளஸ் எக்ஸ்ட்ரா
ஒரு 2 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். 2 இன்ச்சஸ் இல்லைனா 1.5 இன்ச்சே போதுமானது. பட் எக்ஸ்ட்ரா வேணும்னா 2 இன்ச்சஸ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த ஹையஸ்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதுலேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா நான் இங்கே ஒரு 2 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச்சஸ் எடுத்து மார்க் பண்ணிவிட்டு, எனக்கு இப்போது இங்கே 13.5 இன்ச்சஸ் வருது. நான் இங்கே 13.5 இன்ச்சஸ் ஒரு பீஸுக்கு எடுத்து அதே அளவுக்கு 2 டைம்ஸ் நான் ஃபோல்ட் பண்ணும்போது 4 பீசஸ் எனக்கு கிடைக்கும். அதுபோல் கரெக்டாக ஒரு எட்ஜ்லேருந்து ஃபோல்ட் பண்ணி நான் எடுத்துருக்கிறேன். இங்கே 4 பீசஸ். எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கிறத நாம் அப்போ டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அந்த கிளாத் நமக்கு எதுக்காவது யூஸ் ஆகும். பட் எல்லா கிளாத்தையும் நம்ம ஒன்றா ஃபோல்ட் பண்ணிட்டோன்னா நம்ம கட் பண்ணுறதுல நிறைய ஒரு ப்ராப்பரான கிளாத் நமக்கு பேலன்ஸ் கிடைக்காது. கட் பீஸ் மாதிரி கம்மியாக தான் கிடைக்கும். இது போல் பிளான் பண்ணி நம்ம பேலன்ஸ் பண்ணி கட் பண்ணும்போது நமக்கு கிளாத் பேலன்ஸ் கிடைக்கும். அதை நம்ம இதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக மட்டும்தான். எப்போவும் ஒரு ட்ரெஸ் கட் பண்ணும்போது அதோட டிசைனையும் பார்த்துக்கணும், எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. இப்போது இந்த சிக்ஸாக் டிசைன் வந்து இப்படி தைச்சா தான் அது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம போட்டிருக்கிறோம். இப்போது என்ன பண்ணணும்னா, கீழேருந்து அந்த கரெக்ட் சைஸுக்கு அளவெடுக்கணும். நான் எதுக்கு கீழே கொஞ்சம் லாங்காக விட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் கூட திக்காக வேணும் அந்த பார்டர். ஸோ அதுக்காக தான். இன்னும் நம்ம மடித்து தைக்கும்போது திக்கான பார்டருக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும் இல்லையா, அதனால தான் அது. அளவு பேண்ட்டோட பார்டர் ப்ளஸ் நம்ம தைக்க போகிறதோட பார்டர் கரெக்ட் சைஸில் இருக்கணும். ஸோ தட் அதை ஸ்ட்ரெயிட் லைனை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வர பீஸை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பேண்ட்டோட சைஸுக்கு ஏற்றது போல் ட்ரா பண்ணணும். அந்த ஹை பாயிண்ட் இருக்கு இல்லையா, சீட் அளவு, அது வரைக்கும் ஸ்லாண்டிங்காக நம்ம ட்ரா பண்ணி எடுப்போம். ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ட்ரா பண்ணணும். அதுக்கப்புறமா அது வந்து பேண்ட் பார்டருக்கு, அதுக்கப்புறமா பேண்ட்டு கால் வர இடத்துக்கு என்ன பண்ணுவோம்னா ஸ்லாண்டிங்காக ட்ரா பண்ணி எடுப்போம் சீட் அளவு வரைக்கும். சீட் அளவுலேருந்து மேலே இருக்கிறத என்ன பண்ணுவோம்னா சீட் அளவுக்கே நம்ம மேலே ட்ரா பண்ணி எடுக்கணும். அதுதான் இந்த பேண்ட்டு தைக்கிறதுல ஒரு விஷயம், முக்கியமான விஷயம். நீங்கள் பார்த்தாலே தெரியும். அந்த சீட் அளவுலேருந்து இடுப்பு வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரெயிட்டாக சீட் அளவோட சைஸு தான் நம்ம இடுப்பு வரைக்கும் அளவெடுத்து ட்ரா பண்ணணும். அது மட்டும் இந்த பேண்ட்டில் பார்க்கணும். ரொம்பவே சிம்பிள் தான். இப்போது இந்த பேண்ட்டோட கரெக்ட் சைஸ் நமக்கு கிடச்சிருக்கு. எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பண்ணுவோன்னா 1.5 இன்ச்சஸ் இல்லைனா 2 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ட்ரா பண்ணி கட் பண்ணிடலாம். எதுக்குன்னா ஸ்டிச்சிங்க்கோ இல்லை கொஞ்சம் பேண்ட்டு சைஸ் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு ஏதாவது நினச்சிங்கன்னா அப்படி பண்ணலாம். இல்லைனா 1.5 இன்ச்சஸ் தாராளமாக போதுமானது ஸ்டிச்சிங்க்கு. இப்போது நான் இங்கே பேண்ட்டு கொஞ்சம் விட்டாக வேணும் அப்படிங்கிறதுக்காக 2 இன்ச்சஸ் எடுத்து மார்க் பண்ணி ட்ரா பண்ணுறேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும் நான் எப்படி ட்ரா பண்ணியிருக்கிறேன், நான் எப்படி பேண்ட்டை வச்சேன், அந்த மாதிரி நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த பேண்ட்டு பீஸு கூட ஓப்பன் சைடு ஆப்போசிட் சைடு தான் வரணும். எப்போவுமே பேண்ட் பீஸ் மடிக்கும்போது கூட க்ளோஸ்டாக இருக்கிறது நம்ம சைடில் இருக்கிறது போல் நீங்கள் பார்த்துக்கணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் பேண்ட் பீஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பேண்ட் பீஸும் நாம் கட் பண்ணி எடுத்துட்டோன்னா அதுக்கப்புறமா நாம் சுடிதார் கட்டிங் ஒர்க் முடிஞ்சிருச்சு. இனி ஸ்டிச்சிங் மட்டும் தான் நம்ம பார்க்கணும். அவ்வளோ சிம்பிள் தான். நீங்கள் பார்த்தாலே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். பேண்ட்டோட ஷேப் இந்த மாதிரி கிடச்சிருக்கு பாருங்கள். அவ்வளோ சிம்பிள் தான். இந்த பேண்ட் பீஸ் பார்த்திங்கன்னா 2 மீட்டர்ஸ். பட் நமக்கு பேலன்ஸ் கிளாத் வந்திருக்கு. அதில் என் பாப்பாவுக்கு நான் ஏதாவது ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன். அவ்வளோதான், நம்ம சுடிதார் கட்டிங் முடிஞ்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த ஒரு வீடியோ காயத்ரி சிஸ்டருக்காக டெடிகேட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.